ஆர்எஸ்எஸோட பிள்ளைகளா வந்து நான் சீமான் அவர்களையும் வந்து விஜய் அவர்களையும் பார்க்குறேன். ஏன்னா சீமான் அவர்கள் வந்து இந்த பாரதியார் அவர்களுடைய ஃபங்ஷன்ல பேசும்போது ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தாரு. நான் இவர்கள பாப்பான் கடப்பாரைய வச்சு நான் அடிக்க போறேன், இடிக்க போறேன் அப்படிங்கிற வார்த்தை சொன்னதுக்கு, அந்த ஒரு விஷயத்த வச்சு அவரோட தமிழ் தேசிய கொள்கைய அவர சீமான் அவர்கள் மீது 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அவர்கள் மாரி ஒரு கொள்கை வேறுபாடான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கட்சிகள்ல வந்து அவர் இன்னும் நிக்கிறார். அவர் ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள்னு சொல்லிட்டு இவர் பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? 2001 இவர் இருந்தார். அப்போ அவர் ஆர்எஸ்எஸ் குழந்தையா இருந்தாரா? ஆமாம். அதாவது பாரதியாரை எள்ளி நகையாடுகிறேன் அப்படின்ற போர்வையில் ஒரு மனிதர் அவர் எந்த லாப நஷ்டத்துக்காக இவங்கள மாதிரி 200 வாங்கிட்டோ இல்லை கண்டபடி இது பண்ணிக்கிட்டோ இல்லை ஆட்சி அதிகாரம் வரும், நம்ம சொகுசாக வாழலாம், நம்ம குடும்பம் வாழலாம் நினைக்கல. அவர் நீங்கள் சீமான் அதில் ஒன்று சொல்லியிருப்பார். பழைய காலத்து படம், இன்னைக்கு இல்லை அந்த காலத்து படம். கணவர் உக்காந்துருப்பார், மனைவிலாம் பின்னாடி நிற்பாங்க, மனைவி மற்றவர்கள்லாம் நிற்பாங்க. நீங்கள் பாருங்கள் பாரதியார் படத்தில் மனைவியை உட்கார வச்சு அவர் நிற்பார். அந்த ஸ்பீச் ஒன்று போதுனே. அவர் வந்து அந்த பாரதியாருக்கு மணிமகுடத்தை சுட்டின மாதிரி அந்த ஸ்பீச்சு சான்ஸே கிடையாது. அதுவும் அந்த அவங்க கட்சி சார்பாக நடத்தினது பாரதியை போட்டுருவோம். அதான் வரேன். அப்போ பாரதியாரை இவர்கள் ரொம்ப கேவலமாக பேசுனது ப்ளஸ்ஸு அவருடைய தியாகம். நீங்கள் யாருங்க? இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, நான் எண்ணிலடங்கா போராட்டங்களை சந்தித்த இயக்கம் இந்த இயக்கம். நான் சுதந்திரத்துக்கு அப்புறம் நீங்கள் 40 திமுக இல்லையா? இல்லை திக இல்லையா? என்ன பண்ணியிருந்தீங்க? வெள்ளைக்காரனுக்கு வெண்சாமரம் வீசியிருந்தீங்க. ஆமாம். இடைநிலை ஜாதிக்கு வச்சுக்கிட்டு அதுக்கான ஒரு கட்சி ஆரம்பிக்க கட்சி தானே அது, நீதி கட்சி. ஆமாம். இன்றைக்கி என்ன நம்ம பெரிய நாங்கள் வந்து சமூக நீதி இயக்கம் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் சமூக நீதி இன்றைக்கி ஜாதி சங்க கூட்டத்தில் போய் கலந்துக்கிறதுல போய் முடிஞ்சிருக்கு. ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் எடுத்துட்டு ஏற்ற கூட தைரியம் கிடையாது. அதில் தான் போய் நிற்கிது. உங்கள் கட்சிக்குள்ளேயே பட்டியலின அந்த எம்எல்ஏக்களுக்கு பிரதிநிதித்துவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆராசாவை கொண்டு போய் பட்டியலின மக்களுக்கான தனி தொகுதி தான் நிப்பாட்டுவேன்ற அளவுக்கு தான் உங்கள் சமூக நீதி இருக்குது. இதில் வந்துக்கிட்டு பாரதியாரை அவர் ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்தாலும் அவர் வந்து இதுக்கு எதிராக பேசினவர், எழுதினவர், பாடினவர். அதுவும் அந்த காலத்தில் அதுதான் பார்க்கணும். இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, பெரியார் கருப்பை அகற்ற சொன்னார், ஏன் சொன்னார் அப்படின்னு, அதை அந்த காலத்தில் பொருத்தி பாருங்கன்றாங்கல்ல. அப்போ இதையும் தான் பொருத்தி பார்க்கணும். பாரதியார் என்ன இது பண்ணார்? ஏங்க அந்த காலத்தில் வெள்ளைக்காரனை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும்ல. முதல் பத்திரிகையாளர் பேச்சு எழுத தைரியம் இருக்கணும்ல. பேரில் அதே சுதேசிங்கிறது. இன்னைக்கு இவனுங்க உக்காந்துட்டு ஏன் டிஎம் கவர்மெண்ட்டை உக்காந்துட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க? அந்த தைரியம் இல்லாதனால தானே நீ உட்காந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இது பண்ணுற. அதோட போ, நக்கி பிழைக்கணும்னா அதோட போன்றேன்.